வெல்கம் டு லேர்ன் வித் நிஷாட் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எம்எஸ் வேர்டை பாவிச்சு எப்படி நாங்கள் பிடிஎஃப் ஃபைல் க்ரியேட் பண்ணுறது என்று சொல்லி பார்க்க போகிறோம். முதலாவது நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலில் ஃப்யூச்சர் அப்டேட்ஸை பெறணும்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் எம்எஸ் வேர்டை யூஸ் பண்ணி எப்படி பிடிஎஃப் ஃபைல் க்ரியேட் பண்ணுறது என்று பார்க்கலாம். இந்த வீடியோ குறிப்பாக ஆன்லைன் எக்ஸாம் செய்கிறவங்க அவங்களோட ஆன்சர் ஷீட்டை எப்படி எம்எஸ் வேர்டை யூஸ் பண்ணி பிடிஎஃப் சாஃப்ட் காப்பியாக க்ரியேட் பண்ணலாம் என்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு வேறு எந்த சாஃப்ட்வேரும் எங்களுக்கு தேவைப்படாது. எம்எஸ் ஆஃபீஸ் 2010 வெர்ஷன் அல்லது அதுக்கு மேற்பட்ட எந்த வெர்ஷன்லையும் வேர்ட் டாக்குமெண்ட்டை பிடிஎஃபாக சேவ் பண்ணக்கூடிய ஃபீச்சர் இன்பில்டாகவே காணப்படுது. எனவே இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு உங்களோட கம்ப்யூட்டரில் எம்எஸ் ஆஃபீஸ் 2010 அல்லது அதுக்கு மேற்பட்ட வெர்ஷன் இன்ஸ்டாலாக இருந்தால் போதும். வேறு எந்த மேலதிகமான சாஃப்ட்வேரும் தேவைப்படாது. ஸோ இப்போ நான் இதை செய்து காட்டுறதுக்காக வேண்டி ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 இமேஜ் காணப்படும். இது ஃபோனில் இருந்து ஃபோட்டோ எடுத்த 2 இமேஜ். ஸோ இமேஜை கம்ப்யூட்டருக்கு எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களோட ஃபோனை கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுனால இமேஜை கம்ப்யூட்டருக்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபோனில் இருந்து அதை இமெயில் பண்ணுறதுனால உங்களோட இமெயிலுக்கு எடுத்துகிட்டு இமெயிலில் கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். அல்லது ப்ளூடூத், வைஃபை இப்படியான நிறைய ஆப்ஷன் கூடாக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஃபோனில் இருக்கிற இமேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டருக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இங்கே 2 சாம்பிள் இமேஜை நான் எடுத்துக்கிறேன். முதலாவது இமேஜ் பேஜ் 1 of 2, திஸ் இஸ் சாம்பிள் பேஜ் 1ன்னு சொல்லி நேமை கொடுத்துக்கிறேன். ஸோ எங்களுக்கு அதை ஈஸியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இரண்டாவது இமேஜை பேஜ் 2 of 2ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது 2 பேஜ். ஸோ 2 இமேஜ் காணப்படுது. இந்த 2 இமேஜையும் தான் நாங்கள் எம்எஸ் வேர்டை யூஸ் பண்ணி எப்படி இதை ஒரு பிடிஎஃப் ஃபைலாக மாற்றுறது என்று சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வேர்டுன்னு டைப் பண்ணுறதுனூடாக வேர்டை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ நாங்கள் ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணிக்கொள்வோம். ஸோ இப்போ நாங்கள் பேசிக்காக சில செட்டிங்ஸ் செய்து கொள்வோம். முதலாவது எங்களோட டாக்குமெண்ட் A4 டாக்குமெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அதே மாதிரி இங்கே மார்ஜின் கொஞ்சம் ஸ்பேஸ் கூட காணப்படுது. ஸோ இந்த ஸ்பேஸை நாங்கள் குறைக்கிறதுனூடாக எங்களோட இமேஜ் பெரிய சைஸில் இமேஜ் வரக்கூடிய மாதிரி செய்கிறதுனூடாக இமேஜில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் கிளியராக ரீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறத நாங்கள் என்ஷூர் பண்ணலாம். ஸோ அதுக்கு முதலாவது லே அவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு முதலாவது சைஸில் பேஜ் சைஸ் என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்வோம். ஸோ முதலாவது நாங்கள் A4 சைஸை சூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எங்களோட டாக்குமெண்ட் A4 சைஸில் இருக்குது. அதுக்கு பிறகு இங்கே காணப்படுற மார்ஜின் ஸ்பேஸை நாங்கள் குறைக்கலாம். ஸோ அதுக்கு இங்கே காணப்படுற மார்ஜின் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா இதில் இருக்கிற சின்ன மார்ஜின் ஸ்பேஸை சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இவ்வளோ ஏரியாவுக்கும் எங்களோட இமேஜை நாங்கள் காப்பி பண்ணலாம். இதுக்கு மேல் அதிகமாக எம்எஸ் வேர்டில் நீங்கள் பரிச்சயம் இல்லைன்னு சொன்னாலும் இப்போ இந்த இமேஜை பார்க்குற நேரம் 2 இமேஜ் எங்களுக்கு காணப்படுது. ஸோ இந்த டாக்குமெண்ட் 2 பேஜை கொண்ட டாக்குமெண்ட்டாக வரப்போகுது. இமேஜை ப்ளேஸ் பண்ணுற நேரம் இமேஜ் சரியான ஆர்டரில் ப்ளேஸ் ஆகாமல் சில பிரச்சனை வரக்கூடும். ஸோ அதுக்காக வேண்டி அதை சிம்பிளாக சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக வேண்டி இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எத்தனை பேஜை கொண்ட டாக்குமெண்ட்டாக எங்களோட இந்த ஃபைல் வரப்போகுதோ அத்தனை நம்பர் ஆஃப் பேஜஸை நாங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கொண்டோம்னு சொன்னால் இமேஜை நாங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறது மட்டும்தான் நாங்கள் செய்ய வேண்டிய வேலையாக இருக்கும். ஸோ அதுக்கு இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஜ் 1 of 1, அதாவது ஒரு பேஜை கொண்ட டாக்குமெண்ட்டாக தான் இந்த வேர்ட் ஃபைல் காணப்படுது. ஸோ எங்களுக்கு தேவையான பேஜை நாங்கள் சிம்பிளாக க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாங்கள் செய்ய போகிற வேலையில் 2 இமேஜ் தான் காணப்படுது. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 2 பேஜ் வரப்போகுது. ஸோ பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக கண்ட்ரோலோட இன்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால்
கர்சர் வந்து அடுத்த நியூ பேஜுக்கு போகும். ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு பேஜ் எங்களுக்கு இருக்குது. ஸோ இன்னொரு பேஜ் எக்ஸ்ட்ராவாக தேவை. ஸோ நான் இப்போ Ctrl+Enter கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ கர்சர் வந்து 2வது பேஜில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட இந்த டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேஜ் காணப்படுது. ஸோ சிம்பிளாக Ctrl+Enter கீயை ப்ரெஸ் பண்ணுறதினூடாக நாங்கள் எத்தனை பேஜ் தேவையான நம்பர் ஆஃப் பேஜஸை நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இது வந்து பேஜ் 1 of 1. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது பேஜில் இருக்கிறோம். ஸோ இப்போ நான் சிம்பிளாக என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இங்கே இருக்கிற 1வது இமேஜ் அதை அப்படியே ட்ரேக் பண்ணி கொண்டு வந்து இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரேக் பண்ணி கொண்டு வந்து 1வது பேஜில் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1வது பேஜில் வந்திருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்டை செய்து கொள்ளலாம். இப்போ 2வது பேஜில் 2வது இமேஜை நாங்கள் எட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி 2வது இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரேக் பண்ணி கொண்டு வந்து 2வது பேஜில் நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ 2வது பேஜில் இந்த இமேஜ் காணப்படுது. ஸோ நீங்கள் இதை தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1வது பேஜில் பேஜ் 1 of 2 என்ற டாக்குமெண்ட்டும் 2வது பேஜில் பேஜ் 2 of 2 என்ற டாக்குமெண்ட்டும் காணப்படுது. அதுக்கு பிறகு சிம்பிளாக ஃபைலுக்கு போயிட்டு சேவ் அஸ் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விரும்பின ஒரு ஃபோல்டரில் உதாரணத்துக்கு டெஸ்க்டாப்பாக இருந்தால் டெஸ்க்டாப்பை சூஸ் பண்ணிவிட்டு இதில் ஃபைல் நேமை கொடுங்க. ஸோ இதில் சேவ் பண்ணுற நேரம் PDF இந்த ஃபார்மேட்டை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு சேவ் பண்ணினீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய இந்த வேர்ட் டாக்குமெண்ட் PDF ஃபைலாக சேவ் பண்ணப்பட்டிருக்கும். வேறு ஏதாவது சேஞ்ச் செய்கிறதாக இருந்தால் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை ஒரு வேர்ட் ஃபைலாகவும் காப்பி பண்ணி வச்சுக்கொள்வது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது எடிட் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் க்ரியேட் பண்ண அந்த வேர்ட் டாக்குமெண்ட் வந்து நாங்கள் மை பேப்பர்ன்ற நேமை கொடுத்து சேவ் பண்ணோம். ஸோ அது ஒரு PDF ஃபைலாக சேவ் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இப்போ நான் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ எங்களுக்கு எங்களோட வேர்ட் டாக்குமெண்ட் PDF ஃபைலாக கன்வெர்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ நாங்கள் இந்த ஃபைலை எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தலாம். இவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த ஆட்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பெற்றுக்கொள்ளலாம்.